ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறோம். ஜூன் 2வது புதன்கிழமையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எங்களோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படியாக, இதை பார்க்கும்படியாக உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். எப்பொழுதும் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவின் இரத்தத்துக்காக 7 விசை நாம் மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் வந்து ஒரு ஆரம்ப ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறேன். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த ஜூன் மாதம் 2ஆம் புதன்கிழமை மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற இயேசப்பா. இந்த நாலு தேவரீர் எங்களை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். எங்களை மட்டும் நீர் உயிரோடு காத்து வந்தீங்க, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த செழித்தோகும் மகிமையோட செய்தியை கூட எங்களோடு நீங்கள் பேசுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் உள்ளங்களில் இது ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. நாங்கள் எங்கெல்லாம் இந்த செய்திகளை கேட்கிறோமோ, எப்பெல்லாம் கேட்கிறோமோ ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும், எங்கள் வீடுகளில் ஊற்றப்படட்டும். நீர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் 2 நிகழ்ச்சிகள் நம்ம யூடியூப்ல கொடுக்குறோம். ஒன்று 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கு, 2வது ப்ரோக்ராம் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கு. இந்த 2 நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வெளியே சுவிசேஷ கூட்டங்களை நாம் எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக சில நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் 1வது புதன்கிழமை சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற திருவொற்றியூர் தேரடி அருகே இருக்கிற மார்க்கெட்டில் ஒய்எம்சி ஹால் ஒன்று இருக்கிறது. அது ஏகவள்ளி அம்மன் கோயில் தெரு, அது முதல் பில்டிங். அதில் நாம் ஒரு கூடுகையை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். அதே போல் 3வது புதன்கிழமை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோட் நுழைவாயிலில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு கூடுகையை மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்துகிறோம். 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோட்டில் அமைந்திருக்கிற எஸ்எம் மகாலிலே ஒரு கூடுகையை நடத்துகிறோம். அதுவும் மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும். இந்த கூட்டங்களிலெல்லாம் சுவிசேஷம் போதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். அநேக விதமான போராட்டங்களில் இருக்கிறவர்கள் வந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிற செப்டம்பர் மாதத்திலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக வருடாந்திரம் நாம் நடத்துகிற ஒரு பைபிள் எக்ஸாம் நடக்கிறது. அது செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை மாலை 2லேருந்து 5 மணி வரைக்கும் அதே மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிழக்கு தாம்பரத்தில் கேம்ப் ரோட் நுழைவாயில் இருக்கிறது, அதில் நடத்துவோம். இதற்கான சிலபஸ் எல்லாம் இந்த யூடியூப் ப்ரோக்ராம்களில் வருகிற சிலபஸ்கள் தான். அதை குறித்து நாங்கள் உங்களுக்கு யூடியூபில் கூட நாங்கள் போடுவோம். நீங்கள் விருப்பப்பட்டவர்கள் வந்து அதில் கலந்து கொள்ளலாம். அதை குறித்த சிலபஸ் எல்லாம் எங்களிடத்தில் கேட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவளுக்கு நீங்கள் இப்போதே ஆயத்தப்படும்படி உங்களை அதை ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கூட இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் சவன் ஜாய்சிங், ரமணி ஜாய்சிங் அவருடைய அன்பு மனைவி, அவருடைய பிள்ளைகள் ஜீவா டேவிட், அவருடைய பியூலா டேவிட், சாம் லெனின், ஜோஷுவா டேவிட், அவர்களையெல்லாம் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை நம்ம இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் வந்து வாசிக்க அழைக்கிறேன். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சவுண்ட் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுத்து ஜெபிப்பார்கள். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோபு 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 மற்றும் 20. யோபு 29ஆம் அதிகாரம் வசனம் 19. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கியிருந்தது. என் மகிமை என்னில் செழித்தொங்கி, என் கையில் உள்ள என் வில் புது பெலன் கொண்டது என்பதே.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் செகண்ட் வென்ஸ்டே ப்ரோக்ராமுக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் எங்களை அனைவரையும் கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்பதற்கு, வசனத்தை தியானிப்பதற்கு, உம்மில்லே பலன் கொள்வதற்கு கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் பாராட்டின நல்ல தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. வசனத்தின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே காணப்பட கிருபைத்தார். வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தும் ஆண்டவரே ஒளிந்து போகாதுன்னு சொன்னபடியாக ஒரு எழுத்தும் எங்கள் வாழ்க்கையில அழிந்து போகாதபடிக்கு, ஒளிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அவைகள் துளிர்விட வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. வேத வசனம் வளர்கிறதுக்காக, பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா அந்தகாரங்கள் அழிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா எதிர்மறையான காரியங்கள், செய்வினை கிரியைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள், ஏவல்பட்ட ஏவல்களின் ஆவிகள் நிர்மலமாறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய வீடுகளை விட்டு பிசாசு, சாத்தான், பழைய பாம்பு, வலு சர்ப்பம், தலை விரித்து ஆடுகிற கிரியைகள் அழிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். முட்டி மோதி அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மந்திரவாதிகள் கைகள் கட்டப்படுகிறது, மந்திரவாதியின் கைகள் வெட்டப்படுகிறது. கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ வல்லமை பலமாய் இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தங்கன்னா ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய தூதர்களோடு ஆண்டவரே எம்பிடி இதை ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவர்கள் வீடுகளில் இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய வீடுகள் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மகிமையினால் மூடப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மகிமை இப்பொழுதே செழித்தோங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். செழித்தோங்குகிற மகிமைக்காக எல்லா துதிக்கான மகிமை இயேசுவான் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எம்பிடி ஜனங்களுக்கும், எம்பிடி அல்லாதிருக்கிற ஜனங்களுக்கும், மற்ற ஜனங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. செழித்தோங்கும் மகிமை, செழித்தோங்கும் மகிமை. கர்த்தர் இன்னைக்கு அப்படி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நரிஷிங் லோரி, செழித்தோங்கும் மகிமை, நரிஷிங் லோரி. மகிமையே பெருசு, அது செழித்தோங்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மகிமை செழித்தோங்க போகுது. இந்த செய்திக்கு, செய்தியின் வேளையில, செய்திக்கு பிறகும் வருகிற நாட்கள்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையை செழித்தோங்க பண்ணுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, 4 காரியங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு படிக்கப்பட்டது. அருமையான மகள் மிஸ்ஸஸ் யூனிஸ் ரிச்சர்ட் அவர்கள் ஒரு வசனத்தை படித்தார்கள். யோபு 29வது அதிகாரம் 19-20வது வசனம் படிக்கப்பட்டது. என் வேர் தண்ணீர்கள் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கியுள்ளது, என் மகிமை என்னில் செழித்தோங்கினது, என் கையில் உள்ள வில் புது பெலன் கொண்டது. 4 ஆசீர்வாதங்களை இங்க யோபு தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதை உணர்கிறார். யோபு புஸ்தகத்தை தியானிச்சுன்னு இருக்கிறோம். போன மாசம் வரைக்கும் யோசுவா தியானிச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 செய்திகள் தொடர்ச்சியாக ஒரு சீரீஸாக யோசுவா புஸ்தகத்தை இருந்து தியானித்தோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி சில காரியங்களை யோசுவா புஸ்தகத்திலிருந்து நானும் நீங்களும் தியானிச்சுன்னு இருந்தோம். மீட்டிங்லேயும் அதுதான், ராகாப் என்னும் ஒரு பெண்ணை பற்றி தியானிச்சுன்னு இருந்தோம். இந்த மாசத்துல யோபு பற்றி தியானிச்சுன்னு இருக்கிறோம். போன செய்தி கூட யோபு சம்பந்தப்பட்ட கவனம் வைத்தாயோ என்ற ஒரு செய்தி. செழித்தோங்கும் மகிமை, நரிஷிங் க்ளோரி என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு எங்களோடு பேசுவாராக. 4 காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்குது. 1, தண்ணீரில் படர்ந்தது, தண்ணீரின் ஆசீர்வாதங்கள். 2வது, கிளையின் மேல் முழுவதும் தங்கின பனி, 2வது பனியின் ஆசீர்வாதங்கள். 3வது,
செழித்தோங்கும் மகிமை, மகிமையின் ஆசீர்வாதங்கள். கடைசியாக புது பெலன், என் வில்லிலே காணப்பட்ட ஒரு புது பெலன், புது பெலனின் நியூ ஸ்ட்ரெங்க், புது பெலனின் ஆசீர்வாதங்கள். இது நாலுத்தையும் கர்த்தர் இன்றைக்கு யோபுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் காரியம் என்னன்னு சொன்னா, என் வேர் தண்ணீர்களின் ஓரம் படர்ந்தது. தண்ணீர்கள்னு சொல்லும் போது வேத வசனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு மரம் சொன்னா அதுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று வேர் பகுதி, இன்னொன்று மேலே இருக்கிற பகுதி, ஸ்டெம் அண்ட் ரூட். மேலே இருக்கிற பகுதி கிளை பகுதிகளாக காணப்படுது, பிரான்ச்சஸ் அண்ட் ஸ்டெம். கீழே இருக்கிறது தண்டு, தண்டு பகுதி மேலே இருக்கிறது. கீழே இருக்கிறது வேர் பகுதி, கீழே இருக்கிறது வேர் பகுதி, மேலே இருக்கிறது தண்டு பகுதி. அந்த தண்டு பகுதியை தான் நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். அதுலேருந்து கிளைகள், அதுலேருந்து கனிகள், அதிலிருந்து இலைகள், காய் எல்லாமே மேலே காணப்படுகிறது பகுதி இல்லையா. கீழே இருக்கிறது அதுதான் வேறு. அது என்ன கண்டிஷனில் எங்கே இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. வறண்டு போன நிலைமையில இருக்கா, அதுக்கு போதுமான தண்ணீர் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு சொல்றாரு, என்னுடைய வேர் தண்ணீரில் அது படர்கிறதாய் காணப்படுகிறது. இட் இஸ் பீங் நரிஷ்டு பை வாட்டர் விச் இஸ் பிலோ. அங்க வேர் படருது, வேர் நேரா போகல, படர்ந்து போகுது. அது எப்படின்னு சொன்னா, அங்க தண்ணீரிலே படர்கிறதாய் காணப்படுகிறது. இட் இஸ் ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. வேறு படர்கிறதா இருக்கிறது, நேரம் ஆழமாக ஆணி வேர் போல படர்கிற வேராக அது காணப்படுகிறது. பிரியமான வேர் படருது. இட் இஸ் பீங் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் வேரெவர் plenty of water exists. எங்கெல்லாம் தண்ணீர் இருக்குதோ அப்படியாக அது படருகிற ஒரு சூழல். யோபு அதை தான் உணர்கிறார் தன்னுடைய வாழ்க்கை வைத்து அதை சொல்றாரு. மேல இருக்கிற நீங்க ஏர் மாடுகள் பார்க்குறீங்க, கழுதைகள் பார்க்குறீங்க, ஒட்டகங்கள் பார்க்குறீங்க, என் பிள்ளைகள் 10 பேர் இருக்கிறத பார்க்குறீங்க, என்னுடைய ஆவிக்குரிய தன்மைகளை பார்க்குறீங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, என்னுடைய வேர் தண்ணீர்களில் படர்ந்திருக்கு. மேல இருக்கிற ஸ்டெம், தண்டு பகுதியில இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க உணர்கிறீங்க, பார்க்குறீங்க, மெச்சிக்கொள்றீங்க. யோபு போல ஒரு மனுஷன் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னா, உள்ள இருக்கிற அந்த வேர் அது தண்ணீர்கள் ஓரமாய் படருது. தண்ணீர்னு சொல்லும்போது வேத வசனம், ஆமா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:2-3 வசனம் அதான் பார்க்கிறோம். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். யாருன்னு சொன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். இதே காரியத்தை தான் எரேமியா புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் பார்க்கிறோம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் அப்படியாக உஷ்ணம் வருகிறதை காணாமல் வேர் பசுமையா இருக்கிறதுமான ஒரு மனுஷனை போல இருப்பான். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், தண்ணீர் அண்டையில் சொல்லும் போது இஸ் பிளான்டட் இன் த வேஸ் ஆஃப் த ஸ்ட்ரீம்ஸ், வேஸ் ஆஃப் த ப்ரூக். கர்த்தர் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதுமான ஒரு மரத்தை போல இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானே, வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில, ஆமா, இலை பச்சையா இருக்கணுமா? உஷ்ணம் வருகிறத காணக்கூடாதா? உஷ்ணம்னா இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், போராட்டங்கள், பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள், சரீர பலவீனங்கள், வியாதி போராட்டங்கள், பண நெருக்கடிகள், கடன் பாரங்கள், மனுஷருடைய பொல்லாத ஆவிகள். உஷ்ணம் 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 வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது. வருத்தமின்றி தப்பாமல் எப்போதுமே கனி கொடுத்துனே இருப்போம். கர்த்தர் கனி புசிப்பாரு, நீங்க கனி கொடுப்பீங்க, நீங்க கனி கொடுப்பீங்க, கர்த்தர் கனி புசிப்பாரு. காரணம் என்னன்னா, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட விருட்சம். தண்ணீர் தான் மெயின் எல்லாத்துக்கும். இந்த தண்ணீரை பத்தி ஒரு காரியம் நான் சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த தண்ணீரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா,
யோபு 14:9 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 14:9 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, தண்ணீரின் வாசனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. The odor of the waters, இல்லைன்னா the smell of waters, தண்ணீரின் வாசனை. ஆமா, அது என்ன செய்தான், அங்க காணப்படுகிற ஒரு மரத்தை குறித்தாகிலும் ஒரு நம்பிக்கை உண்டு. 7வது வசனம், ஒரு மரத்தை குறித்தாகிலும் ஒரு நம்பிக்கை உண்டு, அது திரும்ப தழைக்கும். வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்ப தழைக்கும், அதுல இளங்கிளை துளிர்க்கும். 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதுல இளம் மரம் அப்படியாக கிளைகள் விடும். இளம் மரம் மரத்தை போல அது கிளை விடும். காரணம்னா அது தண்ணீர், ஒரு தண்ணீரின் வாசனை. தண்ணீர் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில வசனம் வாசனையா இருக்கும்போது திரும்ப தழைக்கும். எதெல்லாம் வெட்டி போடப்பட்டதோ திரும்ப தழைக்கும். 2வது, இளங்கிளை துளிர்க்கும். The tender leaves will sprout out. திரும்ப தழைக்கும், இளங்கிளை துளிர்க்கும். இளம் மரத்தை போல அது துளிர் விடும், கிளை விடும். இட் வில் bear branches. இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம்னு சொன்னா, இந்த தண்ணீரின் வாசனை, the smell of the waters. கர்த்தர் அந்த வசனத்துல தண்ணீர்ல ஒரு வாசனை வச்சிருக்காரு. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் மனமற்றது, நிறமற்றது. இட் இஸ் ஆர்டர்லெஸ், இட் இஸ் கலர்லெஸ், இட் இஸ் டேஸ்ட்லெஸ். அதுதான் உலகத்தை பொறுத்த வரைக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். சயின்ஸுக்கும் வேதாகமத்துக்கும் எப்போதுமே ஒத்து வராது நிறைய காரியங்கள்ல. எல்லாத்துலேயுமே சொல்ல மாட்டேன். சயின்ஸில் இருக்கிறதெல்லாம் வேதம் ப்ரூவ் பண்ணி இருக்குது, அது வேற விஷயம். நான் சொல்றதுன்னா சில நேரத்தில் இது இவங்க சொல்றவங்க அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. வாட்டர் இஸ் கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது தண்ணீருக்கு வாசனை உண்டு. அந்த வாசனை என்ன செய்தான், அங்கே அப்படியாக காணப்பட்ட வெட்டி போடப்பட்ட மரத்தை திரும்ப தழைக்கும், இளங்கிளை மீண்டுமாய் துளிர்க்கும். அப்படியாக இளம் மரத்தை போல அது கிளை விடும். தண்ணீர் உங்க வாழ்க்கை கூட எல்லாம் வெட்டி போட்டாங்களா? இனிமேல் வழி இல்லை, கடன் பாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கேட்கறதுக்கு யாரும் இல்லை, கஷ்டப்படுறேன், வாழ்க்கை அவ்வளோதான் பிரதர், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை நீ யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்ற காரியம், அது மீண்டுமாய் தழைக்கும், இளங்கிளை துளிர்க்கும். பிசாசு எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டான், சரீரத்தெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டான். இளங்கிளை துளிர்க்கும், மீண்டுமாய் தழைக்கும், இளம் மரத்தை போல அது கிளை விடும். ஏன்னா அந்த தண்ணீர். வசனத்தை வாசிக்கிறது மட்டும் நிறுத்திடாதீங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருங்க. பைபிளும் கைமா இருக்கட்டும். தலைமாட்டில் எப்போதும் ஒரு பைபிள் வச்சு படுங்க. அந்த காலத்தில் பயப்படுறவங்கலாம் சொல்கிறேன் நான். அந்த காலத்தில் பயப்படுறவங்க கர்த்தர் கொடுத்த ஆலோசனை அது. எதுவும் வராதுங்க. ராத்திரி எல்லாம் கெட்ட சொப்பனம் வருது, கல்யாணம் வச்சு யாரும் அமுக்கிற மாதிரி இருக்கிறாங்க, தடுமாற்றமாக இருக்குது, விழுந்துருவணும் பயமாக இருக்குது, வேலைக்கு போக முடியாது போல இருக்குது, சின்ன வயசு தான், ஒருவேளை நீ யோசிச்சுன்னு இருக்கலாம். அது திரும்ப துளிர்க்கும், இளம் மரத்தை போல தழைக்கும், அது அப்படியாக கிளைவிடும். வேத வசனம் நலமாட்டில் வைக்கிறதுக்கு மட்டும் வேத வசனம் இல்லை, அதை எடுத்து படிக்கணும். சங்கீதம் 91, சங்கீதம் 121, சங்கீதம் 100, சங்கீதம் 51, இதெல்லாம் மனப்பாடமாக தெரியணும். முக்கியமாக சங்கீதம் 91 எங்கே போனாலும் அந்த வசனத்தை படிச்சுட்டு போங்க. அதனால் மற்ற சங்கீதம்லாம் வேணான்னு சொல்ல, இதுதான் முக்கியம். தண்ணீர் ஓரமாய் வேர் விடுகிறது, இளங்கிளை தோன்றும். கர்த்தர் உங்களை வசனத்தின் மூலியமாக ஆசீர்வதிப்பாராக. 2வது காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். என் கிளையின் மேல் பனி ராம் முழுவதும் தங்கியிருந்தது. முதல்ல என் வேர்ன்னு சொல்லி பார்த்தேன். 2வது என் கிளை, மை பிரான்ச். என் கிளையின் மேல பனி ராம் முழுவதும் தங்கியிருந்தது. பனி தங்கி இருக்கிற ஒரு கிளையாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார்.
பனி ரொம்ப முக்கியம் இல்லை. பனி இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது டியூ. தண்ணீருக்கு சொல்லப்பட்டிருக்குது த வாட்டர்ஸ். இங்கே சொல்லப்பட்டிருக்குது த டியூ, த ஹெவன்லி டியூ, வானத்தின் பனி. ஆதியாகமம் புத்தகம் 27வது அதிகாரம் 27, 28 சொல்லுது, அவர் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து உனக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் மிகுதியாய் தந்தருளுவாராக. யாக்கோபுக்கு அங்க ஈசாக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், வானத்தின் பனி பூமியின் கொழுமையும் கொடுத்து உனக்கு மிகுதியான தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாங்க. வானத்தின் பனி, வானத்தின் பனி ரொம்ப முக்கியங்க. வானத்திலிருந்து இறங்குனது எதுவுமே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். வானத்தின் பனி, வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். சில காரியங்கள் அப்படிதான், வானத்திலிருந்து சிலது இறங்குதுன்னு சொன்னா அது வெறுமையா ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, சில நேரம் கொஞ்சம் கஷ்டத்தை கூட கொடுக்கும். போன மாச செய்தின்னு நினைக்கிறேன், அதுல அண்ணன் சொல்லியிருந்தாங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எதையோ பட்சி போட்டுதான். தேவ சித்தம், வேற வழி இல்லை. வானத்திலிருந்து இறங்குறது எல்லாம் என்னத்தை பண்ணிடும், அழிவையும் பட்சத்தையும் கொண்டு வந்துடும். ஆமா, அது சத்துருக்கள் மேல வரட்டும், நம்ம மேல இல்லை. கர்த்தர் இன்னைக்கு எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, வானத்தின் பனி, ஹெவன்லி டியூ. பனி எல்லாருமே விரும்புவாங்கல்ல. அது என்ன செய்யணும்னா, அங்க இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் மாத்தி போட்டுரும். அங்க செடியில தூசி, குப்பை, அதில் காணப்படுகிற மற்ற கழிவுகள், அசுத்தங்கள், புழுதி, டஸ்ட், இதெல்லாம் அதில் காணப்படும். வாகனங்கள் போகிறதுனால இதனால ஒரு இலையை கூட பறித்து தின்ன முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த பனி வரும்போது, அந்த பனி இறங்கும் போது அந்த இலைகளிலும் அந்த பிரான்ச்சஸ், கிளைகளிலும் காணப்பட்ட எல்லா புழுதி எல்லாத்தையும் அது நீக்கிடும், அப்படியே கழுவிட்டு விட்டுரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இலை பார்த்தீங்கன்னா பசுமையாக பச்சையாக காணப்படும். காரணம் என்னன்னு சொன்னால் பனி. இந்த பனி என்னத்தை குறிக்கிறதா இருக்குது? சங்கீதத்தின் புஸ்தகம் 133 3வது வசனம், சங்கீதம் 133 3வது வசனம் சொல்லுது, அது எர்மோன் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அதான் பனி. அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளங்களோடு காணப்படும் போது அதில் காணப்படுகிற தூசி, குப்பை, புழுதி, எல்லா வித கழிவுகள் துடைத்து போடப்படும். பனி அதை தான் செய்யும். பிரியமானவர்களே, வானத்தின் பனியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தின் பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் கர்த்தர் உங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுதான் செய்தியா இருக்கிறது. வானத்தின் பனி, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் தருவாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் நிறைவாய் தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த பனி அபிஷேகத்துக்கு, தைலத்துக்கு ஒப்பாக காணப்படுகிறது. அபிஷேகம், அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், உன்னதத்திலிருந்து வருகிற பெலன் காணப்படுகிறதாய் காணப்படுகிறது இருக்கிறது. கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அது ஆரோனுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்டு அவருடைய தாடி அங்கியிலே வடிகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதுதான் தைலமாக அது காணப்படுது 2வது வசனத்துல. 3வது வசனத்துல பனியாக காணப்படுகிறது. எதுவா இருந்தாலும் அவருடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டு அவருடைய தாடி அங்கியிலே வடிகிறதுமான நல்ல தைலம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பெறாதவங்க கேட்டு வாங்கிக்கிங்க. அது நம்முடைய சுதந்திரம். அபிஷேகம் நம்முடைய சுதந்திரம். மங்கி எரிகிற திரிய போல இருந்தா எரிந்து பிரகாசிக்கிற பிளக்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. மாற்றக்கூடியது அபிஷேகம். எதுவும் வராது கிட்ட. ஒரு நெருப்பு எரிஞ்சு நெருக்குது, அந்த நெருப்பாண்டை வந்துட்டு நிறைய பூச்சிகள்லாம் வந்ததுன்னா பூச்சிகளுக்கு என்ன ஆகும், வண்டுகளுக்கு என்ன ஆகும், எல்லாம் அந்த நெருப்பில் விழுந்து சாகணும். இல்லைன்னா அந்த நெருப்பை விட்டு ஓடி போயிடணும். உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அப்படி தான் பனியாக இருக்குது. அது அபிஷேகமாக இருக்குது. பூச்சிகள் வரும், அவ்வப்போது பிசாசு சில பூச்சிகளை அனுப்புவான். சிலது வரும். அது வரும்போது பார்த்தீங்கன்னா நெருப்பை கண்டா அந்த பூச்சிகள் ஓடி போயிடணும், கிட்ட வர முடியாது. உண்மைங்க. அதே நேரத்தில் இல்லை நாங்கள் போய் தான் பாவம் என்ன தான் ஆகுது பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா
பூச்சிகள் நெருப்பில் விருந்து செத்துரும். ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஒன்று ஓடிடும், இல்லைன்னு சொன்னால் சாகணும். 2 தான். அதுதான் அபிஷேகம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். நிறைய நேரத்தில் இதெல்லாம் தெரியாதபடிக்கு கண்ணை மூடிக்கின்னு அப்படியே சோர்ந்து இருக்கும் போது, என்ன நடக்குதுன்னே தெரியாதபடிக்கு இருக்கும் போது இந்த காரியங்கள்லாம் நடக்குது. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்துவாராக. கர்த்தர் உங்கள் மேலே என் மேலே ஒரு பனியை வைத்திருக்கிறார். கிளையில் காணப்பட்ட பனி ராம் முழுவதும் இருக்கிற பனி. அங்கே பனி ஏதோ கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் பனியா, அது 5 நிமிஷம் பனியா என்ன? சரி, கொஞ்ச நேரம் பெஞ்சுதப்பா, ஒரு 5 நிமிஷம் பெஞ்சுது, அப்புறம் ஓய்வு எடுக்க போயிடுச்சு. இல்லைங்க, ராம் முழுவதும் கிளையில் காணப்படுகிற பனியாக இருக்குது. ராம் முழுவதும். இன்றைக்கி எத்தனை பேர் ராம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பனியை கனப்படுத்தி இருக்கிறோம்? இன்றைக்கி ரொம்ப முக்கியம் இல்லையா? 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். ராம் முழுவதும் காணப்படுகிற கிளையின் மீது காணப்படுகிற ஒரு பனி மாத்திரம் அல்ல. 3வது அங்கே 29:20, என் மகிமை என்னில் செழித்தோங்கி. மகிமை செழித்தோங்குது. என் மகிமை. முதல்ல என் வேறு, 2வது என் கிளை, 3வது என் மகிமை. என் மகிமை என்னில் செழித்தோங்கி. 3வது என் மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது இல்லையா? கர்த்தருடைய மகிமை. கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என் மகிமை என்னில் செழித்தோங்கி. கர்த்தருடைய மகிமை செழித்தோங்குகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம். என் மகிமை என்னில் செழித்தோங்குகிறது. மை க்ளோரி இஸ் நரிஷிங். அதை வச்சு தான் இன்னைக்கு இந்த தலைப்பு கொடுத்துருக்கிறேன். என் மகிமை என்னில் செழித்தோங்கும் மகிமை. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு மகிமை வைத்திருக்கிறார். டேவிட் ஜெயக்குமாருக்கு ஒரு மகிமை, சால்மன் அண்ணனுக்கு ஒரு மகிமை, இதை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகிமை. ராஜாவுக்கு ஒரு மகிமை, ஷீபாவுக்கு ஒரு மகிமை, ரூபிக்கு ஒரு மகிமை, ஷானுக்கு ஒரு மகிமை, டேரலுக்கு ஒரு மகிமை, ஆனி டேவிட் ஜெயக்குமாருக்கு ஒரு மகிமை, யூனிஸ் ரிச்சர்டுக்கு ஒரு மகிமை, ஜெத்ரோ எகுக்கு ஒரு மகிமை. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு மகிமை வைத்திருக்க. ஆட்லினுக்கு ஒரு மகிமை, கிறிஸ்டிக்கு ஒரு மகிமை, எல்லாருக்கும், எஸ்தருக்கு ஒரு மகிமை. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு மகிமை வைத்திருக்கார். எப்சிபாமாவுக்கு ஒரு மகிமை. கர்த்தர் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு மகிமை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற ஜாய்சிங் சித்தப்பா அவர்களுக்கு ஒரு மகிமை, ரமணிபாய் சித்திக்கு அவங்களுக்கு ஒரு மகிமை, அவங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமை. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளுக்கும் உண்டு. வானத்துக்குரிய மகிமை, மேனிக்குரிய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிக்குரிய மகிமை வேறு. நட்சத்திரங்களுக்கு ஒரு மகிமை உண்டு, சந்திரனுக்கு ஒரு மகிமை, சூரியனுக்கு ஒரு மகிமை. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையிலே வேறுபட்டு இருக்குது. கர்த்தர் ஒருத்தருக்கு ஒரு மகிமை. தேவனுக்குரிய மகிமை வேறு, அதை விட்டுருவோம். தேவனுக்குரிய மகிமையை நானும் நீங்களும் பேசல. இன்னைக்கு அதை எடுத்து அது இன்னைக்கு நேரத்துக்கு அதை நம்ம மூடி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமை பத்தி பேசுறேன். சந்திரனுக்குரிய ஒரு மகிமை, சூரியனுக்குரிய ஒரு மகிமை, நட்சத்திரத்துக்குரிய மகிமை. நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மகிமையிலே சிறந்திருக்கிறது, வேறுபட்டிருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, என் மகிமையை நான் வேறொன்றுக்கும் கூட, கர்த்தருக்குரிய மகிமை அது. அந்த மகிமை எங்கேயும் தொடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமை அது. என் மகிமை அமர்ந்து இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்ன கட்டினால் என்னை இடை கட்டினீர். சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனத்துல தான் பார்க்கிறோம். என் மகிமை அமர்ந்திராமல், தாவீது சொல்றார், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி மகிழ்ச்சி என்ன கட்டினார். அந்த மகிமையில ஒரு செழிப்பு காணப்படும். பிரியமானவர்களே, 1 நாளாம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 28வது வசனத்துல கர்த்தர் அங்க தாவீதுடைய கடைசி நாட்கள்ல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு. அவன் தீர்க்க ஆயுசு, மகிமை உள்ளவனாய், ஐஸ்வர்யம் உள்ளவனாய், நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அவன் குமாரனாகிய சாலமன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதுதான் சொல்லப்படுது. அங்க தாவீதுக்கு ஒரு மகிமை கர்த்தர் வைக்கிறார். மனுஷனுக்குரிய மகிமை இல்லை, தாவீதுக்கு ஒரு மகிமை. அவர் 40 வருஷம் அரசாட்சி செய்தார். கர்த்தர் அப்படியாக வைத்திருந்தார். எருசலேமில் 33 வருஷம், இன்னொன்று எப்ரோன்ல 7 வருஷம். 7 வருஷம் எப்ரோன்ல ஒரு மகிமை, 33 வருஷம் எருசலேமில் ஒரு மகிமை. 70 வயசு அவர் ராஜாவாகும் போது அவருக்கு வயசு 30. 40 வருஷம் அரசாட்சி. 70 வயசுல அவர் மரித்தார். கர்த்தர் அவருக்கு தீர்க்காயுசு, நல்ல முதிர் வயது, ஐஸ்வர்யம், மகிமை கர்த்தார். பிரியமாலே, அதான்
மகிமையிலே செழிப்பு, மகிமையிலே செழிப்பு. கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக வைத்திருக்கிறார். உங்களுடைய மகிமை, உங்களுக்கு என்ன மகிமை கொடுத்திருக்கிறாரோ, ஒருத்தருக்கு ஒரு மகிமை, எல்லா மகிமையும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த மகிமையில ஒரு செழிப்பை பார்ப்பீங்க. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். என் கையில் உள்ள வில் புது பெலன் கொண்டது. The bow in my hands received new strength. என் கையில் உள்ள வில் புது பெலன் கொண்டது. எல்லார் கையிலும் ஒரு வில் இருக்குது. வந்திருக்கவங்க எல்லாரும் யோபே சொல்றாரு, என் கையில ஒரு வில் இருக்குது. முதல்ல என் வேருன்னு சொன்னாரு, அது தண்ணீர்ல படர்ந்தது. ரெண்டாவது என் கிளைன்னு சொன்னாரு, முழுவதும் அதுல ஒரு பனி காணப்பட்டது. என் மகிமைன்னு சொன்னாரு, அதுல ஒரு செழிப்பு இருந்ததுன்னு சொல்றாரு. இப்போ அந்த மகிமையில செழிப்பு வந்த பிறகு என் கையில் உள்ள ஒரு வில்ல ஒரு பெலன், தட் இஸ் எ ஸ்ட்ரென்த். எல்லார் கையிலும் ஒரு வில்லுன்னும் போது யுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது பிரியமானவர்களே. சும்மாலாம் யார் கையிலையும் வில்லெல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல. சின்ன பிள்ளைங்க கையில சில நேரத்தில் என் பேரன் பேத்தி கையில எதனாச்சும் ஒன்று வச்சுன்னு இருப்பாங்க, கத்தியோ ஏதோ ஒன்று. முதல்ல நான் செய்யறது என்னன்னா, போய் அதை பிடுங்கிடுவேன். கத்தி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிங்கிட்டு வந்துடுவேன். தெரியாமல் வச்சுன்னு இருப்பாங்க, ஏதாட்ட காய் அறிகிறாங்க, அது அறிகிறான்னு சொல்லி அங்கேயா போட்டு போயிடுவாங்க. அதை எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் கூர்ப்பாயுதங்கள், அதெல்லாம் யுத்தத்தின் ஆயுதங்கள், அதெல்லாம் வெப்பன்ஸ் ஆஃப் அட்டாக், மற்றவங்கள தாக்குற ஆயுதங்கள். இதெல்லாம் எல்லார் கையிலும் கொடுக்க மாட்டாங்கல்ல. சின்ன பிள்ளைங்க கையில் 3 வயசு 5 வயசு இதெல்லாம் கொடுப்போம் கையில், யோசித்து பாருங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் கையில் ஒரு வில் இருக்குது, அந்த வில்லில் ஒரு புது பெலன் காணப்பட்டது. உங்களுக்கு உண்டான யுத்தத்தில் ஒரு புது பெலன் இருக்கும் பிரியமானவர்களே. கர்த்தர் இதுவரைக்கும் பழைய பெலனை வச்சு நீங்கள் வில்ல நீ உபயோகப்படுத்தி இருக்கலாம். உன் கையில் ஒரு வில் இருக்குது, அதில் பழைய பெலன் இருந்திருக்கலாம், இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த். நவ் யூ ஆர் ஹேவிங் எனர்ஜெட்டிக் ஸ்ட்ரென்த். கர்த்தர் இன்னைக்கு ஒரு புது பெலனை கட்டளை இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எப்போ புது பெலனை பெற்றுக்கொள்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் கடைசி 2 வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் கடைசி 2 வசனம். அது இப்படி சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கொள்ளோ, புது பெலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளா இருக்கிறீங்க. Those who wait upon the Lord shall renew their strength. கர்த்தர் அவர்கள் ஒரு புது பெலன் அடைவார்கள். உன் வில்லில் ஒரு புது பெலன், கையில ஒரு புது பெலன், உன்னுடைய யுத்தத்துல ஒரு புது பெலன். சத்துரு அதை உணர்வான் பிரியமானுள்ளே. நான் சொல்றேன், நீ உணர்றியோ இல்லையோ புது பெலனை. ஆமா, கர்த்தருக்கு காத்திருக்கிற. ஆமா, இப்போ இவ்வளவு நாள் காத்திருந்த, ஒன்னும் நடக்கல சோர்ந்து போன நாட்கள்ல காத்திருந்த. கர்த்தர் நீங்க சொல்ற காரியம், இப்போ உன் வில்லில் இருந்து புறப்படுகிற அம்புகள் புது பெலன் உள்ளதா இருக்கும், பழைய பெலன் இல்லை. நாட் த ஓல்டு ஒரிஜினல் ஸ்ட்ரென்த், பட் நியூ எம்பட்டிக் அண்ட் எனர்ஜெட்டிக் ஸ்ட்ரென்த். கர்த்தர் இன்னைக்கு அப்படி தருகிறார். இன்னைக்கு அதுதான் அந்த பனி உன் வாழ்க்கையில கொண்டு வந்த மாற்றங்கள், உன் வாழ்க்கையில தண்ணீர் கொண்டு வந்த மாற்றங்கள், உன் வாழ்க்கையில மகிமை கொண்டு வந்த மாற்றங்கள். கர்த்தர் உன் வாழ்க்கையில புது பெலன், உன்னுடைய வில்லிலே கொண்டு வந்த மாற்றங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் 2வது புதன்கிழமையில என் வேர் தண்ணீரின் ஓரமா இருந்தது, என் கிளையின் மேல் முழுவதும் அப்படியாக பனி காணப்பட்டது, என் மகிமை அதுல ஒரு செழிப்பு காணப்பட்டது, என் கையில் உள்ள ஒரு வில் புது பெலன் கொண்டது. கர்த்தர் இன்னைக்கு யோபு கொடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கும் கொடுக்கறதுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் காணப்படட்டும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ரெஜினால்டு, ஒரு பேரை பார்க்கிற ரெஜினால்டு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப நாளா யுத்தம் பண்றீங்க, நீங்க சொல்றீங்க தாவீதின் யுத்தம் போல என்னோட யுத்தமும் முடிய மாட்டேங்குது. யுத்தம் முடியாது, ஆனா கர்த்தர் புது பலன் தராரு. கர்த்தர் நீங்க செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த யுத்தங்கள் தொடரும். என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? யுத்தம் முடிஞ்சதுக்கு நல்லா இருக்கும். யுத்தம் முடிஞ்சனா யுத்தமும் போயிடும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இறங்கிடும். இன்னைக்கு கர்த்தர் யுத்தம் பண்றாரு, உனக்கு புது பலனை தராரு. கர்த்தர் நீங்க செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு ஒரு பேரை பார்க்கிறேன், ஜான்சன் பெர்னாண்டஸ். உன்னை பெர்னாண்டஸ்ன்னு நிறைய பேர் கூப்பிடுறாங்க, ஜான்சன் பெர்னாண்டஸ். கர்த்தர் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புது பலனையும் கர்த்தர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். சோர்வுகளை கர்த்தர் அகற்றி போடுகிறார். மீண்டுமா உன் ஜப வாழ்க்கையை புதுப்பிக்கிறதே நான் பார்க்கிறேன். காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்திட்டு இருந்தீங்க, அப்புறம் சில காரியங்கள் வந்ததுனால அது 6 மணி ஆச்சு.
அப்புறம் அது 7 மணி ஆச்சு, இப்போ அது 9 மணி இருக்கு. இப்போ ஜெபிக்கவே முடியாதபடிக்கு இருக்குது. கர்த்தர் மீண்டுமா இவனுடைய யுத்தங்களை கர்த்தர் பாலிஷ் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெப யுத்தத்தை நான் பற்றி பேசுகிறேன். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. பெர்னாண்டஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு கான்னு ஒரு பேரை பார்க்கிறேன். கான். நிறைய பேர் நினைக்கிறாங்க நீங்கள் முஸ்லீம். அப்படி கிடையாது. அது ஒரு பொதுவான பேர். அது முகமதியர் வைக்கிற கான் என்ற பேர் இல்லை. அது ஒரு பொதுவான பேர். வெறுமையாக தமிழில் கா இன் அப்படி தான் போடப்பட்டிருக்குது. உங்களுடைய சர்டிஃபிகேட்லலாம் கா இன் அப்படி தான் போட்டிருக்கு. இங்கிலீஷில் நீங்கள் சொல்லும் போது கேஹெச்ஏஎன் அப்படின்னு போடுறீங்க. கான், கேஹெச்ஏஎன். ஆமாம், கர்த்தர் இன்னைக்கு கானை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிற விரல்லையும் மூட்டு பகுதியிலையும் காணப்படுகிற வீக்கங்கள், காலில் இருக்கிற மூட்டு பகுதியில் 2 மூட்டும் வீங்கி இருக்குது, பெருவிரலும் வீங்கி இருக்குது. திடீர்னு ஒரு அந்தகாரத்தின் வல்லமை இறங்கி ஓடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமுள்ள கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி. நிறைய பேர் இயேசுவானவரை பார்க்கிறேனே. இந்த புல்பிட் இன்னைக்கு மீண்டுமாய் பழைய ஸ்தானத்துக்கு வரதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் இங்கே ரெனி பண்ணியிருக்கிறார். புது பலன் இறங்கி இருக்குது. இங்கே ராம் முழுவதும் தங்குகிற பனி காணப்படுகிறது. இங்கே தண்ணீரின் ஓரமாய் படர்கிற ஒரு சூழ்நிலை. இங்கே செழிப்பு, அப்படியாக மகிமை செழித்திருக்குது. கர்த்தர் இந்த இடத்தை நான் மீண்டுமாய் பார்க்குறேன். வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கிறத பார்க்குறேன். ஸ்க்ரீன்லலாம் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியாக இந்த இடத்திலிருந்து அப்படியாக ஜுவாலிக்கிறதை, அப்படியாக பெருகி இருக்கிறது. எல்லா இடமும் தண்ணீர், எல்லா இடமும் தலையில் அப்படியாக காணப்படுகிற ஒரு கிளையின் மகிமை கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறதுக்காக நன்றி. பனி அப்படியாக இறங்குறத பாருகிறேன். தேவ வல்லமை கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கை மாறுகிறது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சுரேஷ்குமார் சாமுவேல், கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாக்குக்கு அடியில் எதையோ ஒன்று முழுங்கினதுனால வந்த ஒரு வேதனை, முழுங்கினது உள்ளே போயிடுச்சு. ஆனால் அந்த நாக்குக்கு அடியில் இருக்கிற அந்த முள்ளு, அந்த குத்துற வேதனை இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு அதை நீக்கி போடுறதுக்காக ஸ்தோத்திரம். சுரேஷ்குமாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் பண்டிட் ஒரு பேரை பாருகிறேன். உங்கள் பேர் பண்டிட், உங்கள் பேரே பண்டிட் தான். ஆமாம், கர்த்தர் இன்னைக்கு பண்டிட்டை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய பெற்றோர் அரசியல் தலைவர்கள் மீது இருந்த ஒரு நாட்டத்தினால அது பேரை வச்சிருக்காங்க. அந்த அரசியல் தலைவர் அந்த பேரை நீங்களும் அதை தொடர்ந்துட்டீங்க. கர்த்தர் இன்னைக்கு அதனால வருகிற ஆசீர்வாதங்களை, இந்த பண்டிட் என்ற பேரை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் பண்டிட்னா பெரியவங்கன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை தண்ணீரினால் ஆசீர்வதிப்பாரு. வானத்திலிருந்து வருகிற பனியினால ராம் முழுவதும் ஆசீர்வதிப்பாரு. உங்கள் கிளையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மகிமையை செழித்தோங்க செய்வார். உங்கள் மகிமை செழித்திருக்கும். இது வரைக்கும் இருந்த மகிமை இல்லை. கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் கைகளில் ஒரு புது பலன் இருக்கும். கர்த்தர் நீங்கள் அப்படியாக செய்வாரா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைவாய் தருவாராக. ஆமாம். 2 அனௌன்ஸ்மெண்ட். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொன்னால், இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஜாய்சிங் சித்தப்பா அவர்கள், அருமையான ரமணி ஜாய்சிங் சித்தி அவர்கள், அருமையான மகன் பியூலா டேவிட், அருமையான மகன் ஜீவா டேவிட் அவர்கள், சாம் லெனின் அவர்கள், அருமையான ஜாஷ்வா. கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. சித்தப்பாவும் சித்தியும் எங்கள் மேலேயும் இந்த ஊழியத்தின் மேலேயும் ரொம்ப அதிகமான ஒரு பிரியம். இந்த ஊழியங்கள் தொடர்ந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஒருவேளை சில முதல்லலாம் கூட்டத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களால வர முடியலனாலும் கூட என் மனைவிட்ட ஃபோன் பண்ணி, ஏம்மா எப்படி இருக்குதுமா கூட்டங்கள், யார் வந்தாங்க யார் வரல, வீட்டிலேருந்து எல்லாரையும் கிளப்பி விடுறதெல்லாம் அவங்க வேலை தான். நிறைய பேர் அவங்க சொல்லி எங்கள் கூட்டங்களுக்கு ரெகுலரஸாக வந்துன்னு இருக்கிறாங்க. கர்த்தர் சித்தப்பாவின் சித்தியும் அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நன்மை குறைப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராக. அவங்க ஜாஷுவாவுக்கு நல்ல ஒரு எதிர்காலம். அப்படியாக சாமுக்கு கர்த்தர் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாய், சாம் லெனினுக்கு அதுதான் கடைசி பையன், கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. 2வது ஏஏஏடி, அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம். ஏஏஏடி செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை சாயந்தரம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் செயின்ட் மார்க்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில், அங்கே கேம்ப் ரோடில் அது நடக்கும். ஹைஸ்கூலில் அது நடக்கும். அதில் வந்து கலந்து கொள்ளுங்க, ஆயத்தமாகுங்க. வேதத்தை படிக்கிறதுன்னு ஒன்று, வேதத்தை எழுதுறதுன்னு ஒன்று, வேதத்துலேருந்து நோட்ஸ் எடுக்கிறதுன்னு ஒன்று, வேதத்தை மனப்பாடமாக எழுதுறதுன்றது வேறு ஒன்று. கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு gift கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். gift முக்கியம் கிடையாது, அதை விட முக்கியமானது வேதத்தை எழுதுறது தான்.
வாங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவாய் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.